அயோத்தி ராமர் கோயிலில் பிராண பிரதிஷ்டை விழாவை முன்னிட்டு ஆசியுரை வழங்கிய தர்மபுரம் ஆதீனம் தமிழகத்தில் பல்வேறு கோவில்கள் ராமாயணம் மகாபாரதத்துடன் தொடர்புடையது என பெருமிதம் தெரிவித்துள்ளார். இதிகாசம் என்பது ராமாயணத்தையும் மகாபாரதத்தையும் சொல்வார்கள். இந்த இரண்டு தொடர்புடைய தலங்கள் நம்முடைய நாயன்மார்களால் அருளச்செற்று நிறைய செய்யப்பட்டிருக்கிறது. அதில் நம்முடைய ஆதீனத்துக்கு நிர்வாகத்தில் உள்ள வைத்தீஸ்வரன் கோயில், அதில் ஞானசம்பந்தர் 11 பாடல்களிலேயே சம்பாயு, சடாயு, ராமர் இவர்களை பற்றிய பாடல்களாகவே அதில் சொல்லப்பட்டிருக்கு. அதே போன்று ராமேஸ்வரத்தில் ஞானசம்பந்தரும் நாவுக்கரசரும் அதை பாடியிருக்கிறார்கள். நம்முடைய ஆதீன முனிபுங்கவர் குமரகுருபரர் இதை அங்கே பிள்ளைத்தமிழிலே முத்துக்குமார் சாமி பிள்ளைத்தமிழிலே சூரியகுல வம்ச ரவிகுல திலகம் ராமர், அவருடைய இளவல் இலக்குமணன், அனுமர் போன்றவர்கள் வழிபட்டதாலும் சம்பாயு சடாயு என்ற 2 பறவைகளுக்கு அங்கே இன்னமும் குண்டம் இருக்கிறது. அதில் மக்கள் பிரார்த்தனை செய்து காசு போடுகிறார்கள். அப்படியெல்லாம் ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க ராமருக்கு 1600 ஆண்டு கால வரலாற்றிலே ஞானசம்பந்தர் இதை பதிவு செய்கிறார். அப்படிப்பட்ட ஒரு புதிய நிகழ்வை இன்றைக்கு அயோத்தி மாநகரம் காணுகிறது. உலகமெங்கும் கண்ணை விழித்து கொண்டு மோடியினுடைய இந்த அருண் செயலை பாராட்டி போற்றி கொண்டிருக்கிறார்கள். நாமும் அவருடைய கனவு நினைவாகின்ற இந்த நன்னாளிலே அவரை வாழ்த்தி ஆசீர்வதிக்கின்றோம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.